இந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த திருவிளக்கு பூஜையினை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அம்பிகையானவள் அகமகிழ்ந்து அவளே தானாகவே அந்த பூஜையிலே வந்து கலந்து கொள்கிறார்களாம். அந்த மனிதர்களுடைய ஒருவராக அந்த மனிதர்களுக்கிடையே அந்த மனித பெண்மணிகளுக்கிடையே அம்பிகையும் ஒரு ஆளாக வந்து அமர்ந்து அந்த பூஜையை அவளும் செய்கிறாளாம். இதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு அம்பிகையே விரதமிருந்து பூஜை செய்கிறாளாம் இது போன்ற அந்த திருவிளக்கு பூஜையில. ஆக நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னா, இது போன்ற திருவிளக்கு பூஜைகளுக்கு மிகவும் ஆதரவினை தர வேண்டும். நம்மால் என்ற பொருட்களை வாங்கி தர வேண்டும். அங்க போய் வாலண்டியர்ஸா இருந்து சர்வீஸ் பண்ணணும். எல்லாரையும் கரெக்டா உட்கார வைக்கிறது, அதே மாதிரி அங்க போய் அந்த விளக்குல எல்லாம் பார்த்து பார்த்து எண்ணெய் விடுறது. ஏன்னா அவ வந்து பூஜையில மும்முரமா இருப்பா. பூஜையில மும்முரமா இருக்கும் பொழுது அவர்களுக்கான உதவியை அப்படி ஓரமா இருந்துட்டு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி நாம் செய்கின்ற உதவியானது, அதாவது நாம் செய்கின்ற இந்த கைங்கரியமானது சாட்சாத் அம்பிகைக்கே செய்த கைங்கரியமாகவே பார்க்கப்படுகிறது. திருவிளக்கு பூஜைகள் ஆலயத்திலே நடத்தப்படுவது எதற்காக சொன்னா, அந்த பகுதி செழித்து ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான்.